வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை அகமால வந்த அகவாளனே. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதைய பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 23. இரவு முழுதும் காய்ச்சலில் கொதித்த உடல் அவளை காலை கண்கள் கூட விழிக்க விடவில்லை. உடல் உஷ்ணம் உலையிலிட்டதைப் போல் தீயாய் எரிந்தது. காலை வெகு தாமதமாய் விழித்தவள் கடினப்பட்டு எழ முடியாமல் எழுந்து வெளியே வர சாப்பிட்டு முடித்து கிளம்ப தயாராகிக் கொண்டிருந்தான். ஏ ஏங்க என்று மிகவும் சிரமப்பட்டு அவள் அழைக்க எரிச்சல் உற்றவனாய் தன் வேலையை செய்தான். மருத்துவமனை செல்லாவிட்டால் உயிரே போய்விடும் அளவு பயமும் உடல் வலியும் மயக்கத்தை கொடுத்தது. பொத்தென்று அவள் கீழே விழ அந்த சப்தத்தில் திரும்பியவன் பதறிவிட்டான். ஏ என்று அவளிடம் சென்றவன் தயங்கி தயங்கி அவள் நெற்றியை தொட்டு பார்க்க உடல் கொதித்தது. என்ன செய்வதென்றே புரியவில்லை அவனுக்கு. தண்ணீரை எடுத்து வந்து அவள் முகத்தில் தெளிக்க மெல்ல மயக்கம் தெளிந்தாள். என்ன பண்ணுது என்று நிதானமாக தான் கேட்டான். அவள் வார்த்தைகளற்று தவித்தாள். உடம்பெல்லாம் என்னென்னமோ செய்தது. சொல்லி தொலடி, உனக்குள்ள புகுந்தா பார்க்க முடியும் என்ன பண்ணுதுன்னு, எரிச்சல கிளப்பாத என்று அவன் கூற, ரொம்ப வலிக்குது உடம்பெல்லாம் என்று அழுதாள். அவன் அரவணைப்புக்கு மனம் கெஞ்சியது. தோள் சாய்ந்து குறைந்தபட்சம் ஒன்றுமில்லை என்றாவது கூறிவிடேன் என மனம் முரண்டியது. ஹாஸ்பிட்டல் போலாம் வா என்றவன் அவளை தூக்க முற்பட்டு, இத பாரு, உன்னை தூக்குற அளவு எனக்கு தெம்பெல்லாம் கிடையாது, எந்திரிக்க முயற்சி பண்ணு என்று அதட்ட, முடிஞ்சா பண்ண மாட்டானாங்க என்றாள். மற்ற நேரமாக இருந்தால் ஏதும் பேசியிருப்பான். அவள் உடல் வெகு மோசமாக இருப்பதால் வாயை மூடிக்கொண்டு அவளுக்கு உதவினான். அவளை கூட்டிக் கொண்டு மருத்துவமனை சென்றவன் அவள் பரிசோதனை முடிய வேண்டியவற்றையெல்லாம் வாங்கி கூட்டி வந்தான். அந்த 3 நாட்கள் அவளுக்கு வேண்டியதை சமைத்து கொடுத்து மருந்து போட உதவுவது என எல்லா உதவிகளும் அவனே செய்தான். அந்த சின்ன உதவி அவள் மனதில் பெருமளவு சந்தோஷத்தை கொடுத்தது என்றாலும் மிகையாகாது. அத்தனை சந்தோஷப்பட்டாள். கார்த்திக் அவளுக்காக விரும்பியெல்லாம் செய்யவில்லை. அவனை பொறுத்தவரை தாத்தா சாகும் வரை இவள் நம் கடமை. அந்த வகையில் அவளுக்காக செலவு செய்வதில் எல்லாம் அவன் ஏதும் குறைபட மாட்டான். அவள் எப்போதாவது தயங்கி தயங்கி பணம் கேட்டால் கூட கூடுதலாகவே கொடுத்தனுப்புவான். காரணம் வேறொன்றும் இல்லை. அவள் ஆசைப்பட்டு ஏதும் கேட்க தான் பணம் கொடுக்கும்போது அவள் ஆசையை நிறைவேற்ற மனம் வைக்கிறான் என்ற வகையில் கூட அவள் அகம் சேர்ந்துவிடக் கூடாது என்பதே. அவள் விலகி இருந்தாலே போதும் அவனுக்கு. அதை அவளுக்கு அவனும் தெளிவுற கூறியிருந்தால் அவளும் ஆசைகளை வளர்க்காமல் யோசித்திருப்பாள் போலும். அவன் அவளுக்கு தன்னிடம் எந்த ஆசைகளும் இருந்துவிடக் கூடாது என்பதில் துளியும் நன்முகத்துடன் நடந்து கொள்ள மாட்டான். ஆனால் அவனுக்கு யார் சொல்வது? அவள் அவன் மீது திருமண முடிவானதிலிருந்தே நேசம் வளர்த்து வருகின்றாள் என்பதை. அவன் அவளிடம் எதையும் தெளிவுபடுத்த விரும்பவில்லை என்பதை விட, சொல்லி அவள் தெளிவாக சிந்தித்து, உன் தகுடு தத்தத்திற்கு நான் ஏன் உதவ வேண்டும் என சென்று விட்டாள் என்ற ஐயமும் இருந்தது என்பதே உண்மை. கிட்டத்தட்ட ஒரு மனிதாபிமான அடிப்படையில்தான் அவளை பார்த்து கொண்டான். ஆனால் அது நறுவிக்கு கொடுத்த உவகை அவன் மீது நேசம் வைத்த மனதை திடப்படுத்த போதுமானதாக அமைந்தது. தங்கள் வாழ்வு சீராகும் என்ற நம்பிக்கையும் அவளுக்கு கொடுத்தது. அப்படியாக காலம் ஓட ஊர் செல்லும் போதெல்லாம் மாமியாரும் அவர்களது வீட்டு ஆட்களும் விசேஷம் உண்டா என்பதை கேட்டு கேட்டே நோகடித்தனர். ஒரு கட்டத்தில் அவளுக்கே தன் வாழ்வை எண்ணி கழிவிரக்கம் தோன்ற துவங்கியது. அன்றைய நாள் மிகுந்த சோர்வோடு இருந்தவள் மாதவிடாயும் சேர்ந்து கொண்டதில் குளித்து முடித்து இரவு உடையோடு வந்தமர்ந்தாள். அவள் அவ்வுடையோடு காரியம் செய்ய உடை நழுவி அவள் சரி செய்ய என்று அவன் முன்னே சுற்றி கொண்டிருக்க கோபம் கொண்டவன், எதுக்குடி இத போட்டுட்டு வந்து என் முன்ன ஆடிட்டு இருக்க? ஏண்டி, நானும் தெரியாம தான் கேக்குறேன், என்னத்தடா செஞ்சு மயக்கி இவன் கூட வாழலாம்னே இருப்பியா என்று கேட்டு விட்டான்.
கையில் வைத்திருந்த டம்ளரை தவறவிட்டவள் வெளிப்படையான கேவலுடன் அழுதபடி உள்ளே சென்றுவிட, அவனுக்கே தான் அதிகம் பேசிவிட்டோமோ என்று தோன்றியது. அதற்காக அவளிடம் சென்று மன்னிப்பெல்லாம் அவன் கேட்கவில்லை. ஒரு வருடம் மேலான நிலையில் விசேஷத்திற்காக ஊர் சென்றிருந்தனர். கார்த்திக்கின் தம்பி மனைவியின் வளைகாப்பு. நறுவி காரியங்களை எடுத்து செய்து பரபரக்க அனைவரும் அவளை பற்றிதான் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். வேலை முடித்தவள் சற்று நேரம் இளைப்பாற அவன் அருகே அமர அனைவரையும் நலங்கு வைக்க அழைத்தனர். அவள் கரம் பற்றி அமர்த்தியவன், இங்க எல்லாரும் பழைய ரிச்சுவல்ஸ ஃபாலோ பண்றவங்க. வருஷம் மேல உனக்கு குழந்தை இல்ல. ஏதாவது பேச்சு வாங்கி என்ன அசிங்கப்படுத்தாம இரு என்று கூறினான். அவன் சித்தி வந்து அழைத்ததும், உறவுக்கார பெண்மணி, அவளே ஒதுங்கியிருக்கா, நீ ஏண்டி கூப்பிடுறவ, போய் வேலைய பாரு என்று கூறிட, இவளுக்கு கண்களை முட்டிக்கொண்டு கண்ணீர் வந்தது. குறைந்தபட்சம் தனக்கு ஆதரவாகவாவது பேசுவானா என்று அவள் பார்க்க, அவனிடம் வந்த அவனது பாட்டி, என்ன ராசா, உன் புள்ளைய பார்த்துட்டு கண்ண மூடலாம்னு பார்த்தா இப்படி தள்ளி போகுதே என்று கூறவுமே, என்ன செய்ய பாட்டி, அவளுக்கு அந்த குடுப்பன அமைய மாட்டுது என்றானே பார்க்கலாம். அந்த நிமிடம் அவனை கன்னம் கன்னமாக அறைய வேண்டும் போல் ஆத்திரம் வந்தது அவளுக்கு. ஒன்றும் செய்ய முடியாத கையறு நிலையில் இருப்பதாய் உணர்ந்தாள். அவள் நினைத்தால் அந்த வாழ்வை மாற்றி அமைத்துக் கொண்டு வந்திருக்க இயலும்தான். ஆனால் அத்தனை எளிதில் வர அவள் மனம் இடம் கொடுக்கவில்லையே. தாய் தந்தையரின் போதனை, திருமண வாழ்வின் உண்மைத்துவம் புரியாத பக்குவமின்மை, சுயமரியாதைக்கும் காதலுக்கும் இடையேயான போராட்டம் என அனைத்திற்கும் நடுவே அல்லாடிய அவளது மனம் படும் பாடு அவளைத் தவிர யாரும் அறிந்திருக்கவில்லை. பெற்றோர் வீட்டிற்கு செல்ல ஆசை கொண்டு அவள் தனியே செல்ல அவர்கள் அத்தனை அதிருப்தியை தெரிவித்தனர். அவருக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாருமா என்று அவள் கூற, எத்தனை மாசம் கழிச்சு வர, அவரோட வர வேண்டியதுன, வேலை இருந்தா அவர் ஃப்ரீயா இருக்கிறச்ச அழைச்சிட்டு வந்திருக்க கூடாதா என்று வெங்கடாச்சலம் கூறினார். என் வீட்டுக்கு வர எனக்கு உரிமை இல்லையாப்பா என்று கத்த வேண்டும் போல் வந்தது அவளுக்கு. அரை மணி நேரம் மட்டும் இருந்துவிட்டு கிளம்பி விட்டாள். மீண்டும் பெங்களூரு பயணம். அந்த 4 சுவருக்குள் கண்ணீரை கட்டிக்கொண்டு ஒரு வாழ்க்கை. நினைக்கவே வெறுப்பாக இருந்தது அவளுக்கு. மனதே விட்டுவிட்ட நிலையில் அல்லாடினாள். இப்படியான நிலையில் கார்த்திக்கின் தாத்தா காய்ச்சல் வந்து படுக்கையில் விழுந்தார். ஆனாலும் அவருக்கு வாழும் ஆசை அதிகம். தனது மனதைரியத்தோடு யமனிடம் போராடிக் கொண்டே மாதங்களை கடந்தார். அதுவும் ஒரு வகையில் கார்த்திக்கின் எரிச்சலை அதிகரித்திருந்தது. முன்பு அவளாக வந்தால் மட்டுமே திட்டுபவன் இப்போதெல்லாம் அவளை பார்த்தாலே எரிந்து விழத் துவங்கியிருந்தான். வாழ்வின் மொத்த பிடிப்பும் பொடி பொடியான நிலையில் வெறுத்து போனது நறுவிக்கு. மன அழுத்தம் கூட கூட அவளது உடலுக்கு அடிக்கடி உபாதைகளும் வந்து சென்ற வண்ணமாய் இருந்தது. உபயம் அவன் பேசினால் அமைதியாக இருக்க இயலாமல் அவளும் பதில் பேச துவங்கி இன்னமும் மனமுடைந்து கொண்டிருந்தாள். சில சமயங்களில் தற்கொலை செய்துவிட்டால்தான் என்ன எனும் அளவு மனம் பாரம் கொண்டு கனத்தது. நானா வந்து உங்களை கட்டிக்க சொன்னேன், ஏன் என் உசுர வாங்குறீங்க? எல்லாரும் என்னமோ எனக்கு தான் குழந்தை பெத்துக்க முடியலன்னு கேட்டு கேட்டு சாவடிக்கிறாங்க. நீங்க வாழ்ற லட்சணம் எனக்கு தானே தெரியும். வெளியே சொன்னா உங்களுக்கு தான் அசிங்கமா போகும் என்று அவள் கூற, பலாரென விட்டானே ஒரு அறை. நிலை தடுமாறி தள்ளாடி சுவற்றை பிடித்துக்கொண்டு நின்றவளுக்கு நிஜமாகவே தலையில் நட்சத்திரங்கள் மின்னிய உணர்வு. கன்னம் நிமிடங்களில் சிவந்து தடித்து போனது. வாயை கூட திறக்க இயலாதபடி அப்படி ஒரு வலி. கண்ணீரோடு அவனை பார்த்தாள். இதுவரை உன்னை கை நீட்டிருப்பனாடி, எதையோ பேசி என்ன கை நீட்ட வச்சுட்ட, இன்னும் பேசி கொலகாரனாக்கிடாத என்று கத்திவிட்டு அவன் செல்ல, உடலும் மனமும் சேர்ந்து சோர்ந்து போனதில் விம்மி வெதும்பினாள். ஏக்கத்தில் பாதி வருடம், துக்கத்தில் பாதி வருடம், பயத்தில் பாதி வருடம், சண்டைகளும் சங்கடங்களுமாய் பாதி வருடம் என கடந்து செல்ல, அவளால் ஒரு கட்டம் மேல் அந்த கூண்டு வாழ்வை ஏற்கவே இயலவில்லை. அன்றைய நாளும் சண்டைதான். என்னால முடியல, மூச்சு முட்டுது, செத்துடுவோம் போல இருக்கு, தயவு செஞ்சு விட்டுருங்க, எனக்கு நீங்களும் வேணாம், இந்த வாழ்க்கையும் வேணாம், எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க என்று கூற, சரிதான் போடி, எனக்கு உன் கூட வாழ என்ன ஆசையா, போய் தொலைது பாரம்னு உன்னை எப்பதான் தள்ளி விடுவேன்னு தவிக்கிறேன், இந்த மனுஷன் போய் தொலைவும் மாட்றாரு என்று அவன் கத்துகையிலேயே தாத்தா இறந்த செய்தி வந்து விட்டது. இயந்திர கதியில் ஒரு பயணம். தாத்தாவின் ஈம சடங்கு முடியும் வரை அமைதி காத்தவன் அனைத்தும் முடிய நடுக்கூடத்தில் அவளோடு வந்து நின்றான். கையில் தனது பெட்டியுடன் நிற்கும் நறுவியை அனைவரும் புரியாமல் பார்க்க
அவள அவங்க வீட்ல கொண்டு விட போறேன் என்றான் பொதுவாய். எதுக்கு என்று அவனது அம்மா வினவ, நாங்க விவாகரத்து பண்ணிக்க போறோம் என்றான். என்னடா பேசுற என்று அதிர்ந்து போனவர் கல்விழுங்கியாய் நிற்கும் மருமகளை பார்த்து, என்னடி சொல்றான் இவன் என்று கத்த, விவாகரத்து பண்ணிக்க போறோம் என்று அவளும் கூறினாள். வீடே கலேவரமானது. ஆனால் நருவி ஒரு வார்த்தை பேசவில்லை. அவளுக்கு அந்த வீட்டில் அவனுடன் நிற்கும் ஒவ்வொரு நிமிடமும் அழுத்தம் கூடிக்கொண்டே போனது. காரணம் கேட்டு வண்டாய் குடையும் பெற்றோரை அடக்க வழி அறியாதவன், அம்மா சும்மா நொய் நொய்ங்காத, அவளால குழந்தை பெத்துக்கவே முடியாதாம். இந்த வீட்டு மூத்த பையன், எனக்கு வாரிசு கொடுக்க முடியாத ஒருத்தி கூட வாழ்ந்தா உனக்கு சரியா என்று கத்த, நருவி அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள். என்னடா சொல்ற என்று அனைவரும் அதிர்ந்து போக, அனைவரும் நருவியை பார்த்தனர். அதில் ஏராளமான விழிகள் அவளை துச்சமாய் நோக்கியது. கூனி குறுகி நிற்கும் நிலையை உணர்ந்தாள். ஐயோ, என் மவன் வாழ்க்கைய நாசமாகிட்டாளே, ஆஹா ஓஹோன்னு கட்டி வச்சது இப்படி காய்க்காத மரமா இருக்கும்னு நினைக்கலையே என்று வாயிலும் வயிற்றிலும் அவர் அடித்துக் கொண்டு அழ, சகிக்க இயலாத நருவி விறுவிறுவென வெளியே சென்றாள். டேய், இதுக்கு விவாகரத்து ஒரு தீர்வாடா என்று அவனது தந்தை கேட்க, எத்தனையோ ஹாஸ்பிட்டல் பார்த்தாச்சுப்பா, ஆகாதுங்கறாங்க. அவளுக்கு அதுல நிறைய சண்டை வருது என் கூட, இது வேணாம்பா என்று அவள் பக்கமே அனைத்தையும் நிறுத்தி பேசியவனும் வெளியேறி விட்டான். அவள் வீட்டில் கொண்டு விட்டவன் அதே காரணத்தை சொல்ல, பெற்றோர் இருவரும் துடித்து போயினர். தன் சொத்தையே விற்றாவது மருத்துவம் பார்க்கிறோம், விவாகரத்து வேண்டாம் என தந்தை கெஞ்சுவதை கண்கொண்டு பார்க்க இயலவில்லை நருவியால். கார்த்திகை விரக்தியாய் பார்த்தாள். இனி வேறு முடிவில்லை என ஸ்திரமாய் சொல்லி சென்றவனை வாசல் வரை சென்று அவர் மன்றாட, அக்கம் பக்கத்தார் கூடிவிட்டனர். அப்பா வேணாம், வாங்கப்பா, எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கையே வேணாம் என்று நருவி கதற, அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்த நன்னிலால், வாய மூடுடி, உன்னால அந்த மனுஷன் வீதியில நின்னு அசிங்கப்படுறாரு என்று கத்த, பாவை விக்கித்து போனாள். வாழ்க்கையே வெறுத்து விட்டது அவளுக்கு. பிடியாக முடிவை மாற்ற இயலாதென்று கூறி கார்த்திக் சென்றுவிட, வாசலில் அமர்ந்தாழும் அப்பாவையும் அவரை சமன் செய்ய முயற்சிக்கும் அம்மாவையும் பிரம்மை பிடித்ததை போல் பார்த்து நின்றாள். உங்களை கட்டிக்கிட்டதை தவிர நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன் என்று அவள் ஆழ்மனம் கதறியது. அவளது 2 வருட வாழ்க்கை 2 முறையில் விசாரணையில் முடிவுக்கு வந்திருந்தது. அவன் கட்டிய தாலியையும் கழட்டி கொடுத்துவிட்டு வீட்டிற்கு வந்தவள் காதில் அக்கம் பக்கத்தாரின் அபத்தமான பேச்சுக்கள் உடைந்து நொறுங்க செய்தது. நடுக்கூடத்தில் மடிந்து அமர்ந்தவள் ஆ என்று கத்தி அழ, மகளை கண்ட பெற்றோரும் வெதும்பி நின்றனர். 1 வருடம் வீட்டில் சித்த பிரம்மை பிடித்ததை போல் கிடந்தவள் அக்கம் பக்கத்தார் மற்றும் பெற்றோரின் பேச்சை கேட்க இயலாமல் வேலை ஒன்றை தேடிக்கொண்டு சென்றாள். எதிலிருந்தோ தப்பி ஓடும் வேகத்துடன் வெறி பிடித்தவளைப் போல் வேலை பார்ப்பவளை அங்குள்ள அனைவருமே விசித்திரமாகத்தான் பார்ப்பர். வேலைக்கென்று வெளியே வாசல் சென்று வருவது, சாரங்கபாணி கோவிலுக்கு சென்று தன் தீரா மனபாரத்தை தீர்த்து வைக்க வேண்டிவிட்டு வருவதென்று இருந்தவளது வெகுளி குணம், பேதை தன்மை எல்லாம் அடியோடு அழிந்து பக்குவமும் பகுத்தறிவும் இறுக்கமும் வளர்ந்து வேரூன்றி நின்றது. 2 வருடமாக மூட நம்பிக்கையை நம்புவதைப் போல் அவனை நம்பிக்கொண்டு அவனுடன் கட்டிலை பகிர பிச்சை கேட்பதாய் வாழ்ந்துவிட்டு வந்துள்ளோமே என்று மனம் கழிவிரக்கத்தில் நொந்து தவித்தது. அப்படியே வாழ்க்கை தன்னை அழைத்து செல்லும் பாதையில் இனியாவது திடமாக கடக்க வேண்டும் என்ற முடிவுடன் இறுகிய கவசம் ஒன்றை தன்னை சுற்றி அமைத்துக் கொண்டு நடமாடத் துவங்கினாள். அந்த சமயத்தில் அவள் சாரங்கபாணி அவளது உண்மையான சாரங்கபாணியை அவளுக்கு அனுப்பி அவள் கஷ்ட காலங்களுக்கு இறுதி அத்தியாயம்